ஹீரான் கிட்ட 10 லட்சம் ரூபாய் வாங்கின இந்த பொண்ணு ஆக்சுவலா இவங்க வாங்கல, ஹீரான் தான் வலுக்கட்டாயமா கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு உழைக்காம இப்படி வர அடுத்தவங்க காசுல வாழ்றதுக்கெல்லாம் வாழாம இருந்துடலான்ட்டு அவங்களோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்டோ பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும், அது எப்படி வருது எப்படி சம்பாதிக்கிறதுலாம் மேட்ரே இல்ல, பணம் கிடைச்சிச்சா எத்துன்னு வந்துருன்றான். ஆனா இவங்களோ மனசே கேட்காம ஷோவான் வீட்டுக்கு வந்து ஹீரான் அவங்களுக்கு கொடுத்த காசு கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்காங்க. அப்போ ஷோவான் வீட்டுல மாட்டிருக்க இந்த பெயிண்டிங்கை பார்த்து இந்த பொண்ணுமே ஷாக் ஆகுறா. என்னடா வரவங்க போறவங்க எல்லாம் இந்த பெயிண்டிங்கை பார்த்து ஷாக் ஆயினுக்கிறீங்கன்ட்டு எனக்கே ஒண்ணுமே புரியல. ஷோவான் வரதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு அந்த பெயிண்டிங்கை ஒரு போட்டோ எடுத்து அவங்க ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சிட்டு திரும்பி பழையபடி அங்கேயே மாட்டி வச்சிடுறாங்க. அப்போ ஷோவான் மேல இருந்து கீழே வந்து, ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, நீ என்ன பார்க்க வர்றது ஹீரானுக்கு பிடிக்கலன்ட்டு தெரியுதுல்ல, அப்புறமும் நீ ஏன் உன் ஊருக்கு போகாம இங்கே சுத்திட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல ஷோவான் இப்ப நான் உங்களை தொந்தரவு பண்றதுக்கெல்லாம் வரல, ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன், எப்படி சொல்றதுன்னு தெரியலன்றாங்க. சொல்றதுக்கு தான் வந்தன்ற, எப்படி சொல்றதுன்னு தெரியலன்ற, என்னதான் ஆச்சு சொல்லமானா அவங்க ஹஸ்பண்ட் அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு ரிப்ளை பண்றாரு. என்னன்னா, அது கோடி கணக்குல போகக்கூடிய பெயிண்டிங் டி, எப்படியாச்சும் அதை எடுத்துட்டு வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஆனா இவங்களோ அந்த பெயிண்டிங்கும் ஷோவானுக்கு தானே சொந்தம், ஹீரானோட காசை திருப்பி கொடுக்கலாம்னு வந்துட்டு இப்ப அந்த பெயிண்டிங்கும் எடுத்துன்னு போறோம்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லன்ட்டு அந்த கார்டு எடுத்து ஷோவான் கிட்ட கொடுத்து, நான் எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் ஹீரான் தான் வலுக்கட்டாயமா கொடுத்துட்டு போயிட்டா, என்ன மன்னிச்சிடுங்க ஷோவான்ட்டு அந்த கார்டை ஷோவான் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க.